வணக்கம். நாங்க இன்று தமிழில எப்படி வாசித்தல் என்று பார்க்க போகிறோம். எப்படி வாசித்தல் என்று கவனிக்க நாங்க என்னத்த கவனிக்க வேணும் அதுல. முதல்ல நாங்க எழுத்து கூட்டி வாசிச்சு பழக வேணும், சொற்களை வாசிச்சு பழக வேணும், பிறகு வசனங்கள், பிறகு பந்தியன்னு இந்த கதைன்னு சொல்லி தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போது வாசிக்கும் போது நாங்க சிலவற்றை கவனிக்க வேண்டும். அதுல முக்கியம் எழுத்து தெரிஞ்சிருக்க வேண்டும் வாசிக்க. அடுத்தது என்னத்தை கவனிக்கணும்னா அதுல நிறுத்த குறிகள் என்று சொல்லி சிலது குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அந்த குறியீடுகளை நாங்கள் கவனிச்சு கொண்டு போனோம்னாத்தான் எங்களுக்கு வாசிக்கிறது சுலபமாக இருக்கும். இதுல தமிழ்ல நிறுத்த குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. முற்றும் புள்ளி, காற்புள்ளி என்றது அதை நாங்கள் எல்லோரும் கொமா கொமான்னு தான் சொல்லி பழகிட்டோம், பழகி கொண்டும் இருக்கிறோம். அதுக்கு பேர் காற்புள்ளி. அடுத்தது வினாக்குறி என்று சொல்றது கேள்விக்குறி அடையாளம். அடுத்தது மேற்கோள் குறி என்று சொல்றது ரெண்டு கண்ணம், ஒரு வசனத்தின் ரெண்டு கண்ணமும் இருக்கும், மேற்கோள் குறி என்போம். அடுத்தது ஆச்சரியக்குறி என்று சொல்லி சொல்லுவோம். ஆச்சரியமா பாக்குறது, அந்த ஆச்சரிய வசனங்களை வாசிக்க அந்த ஆச்சரிய குறியீடு பயன்படுத்தும். முற்றும்புள்ளி என்று சொல்ல ஒரு வசனம் முடிவில வரும். அதுல இந்த புள்ளிய நின்ற உடனே ஒரு மூச்செடுத்து விட்டுட்டு அங்கால தொடர்ந்து வாசிக்கலாம். காற்புள்ளியிலே ஒரு நின்று போய்க்க அது அழகாக இருக்கும், வாசிக்கிறது விளங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நீங்க இதுல பாக்க இதுல வசனங்களை எப்படி நாங்க வாசிக்க போறோம்ன்றது பார்க்க வேணும். எப்படி வாசிப்பது அன்றைக்கு அதுல ஒரு கேள்வி அடையாளம் இருக்குது. பழங்களில் உயிர்ச்சத்துக்கள், தாது பொருட்கள் நிறைந்து காணப்படுகின்றன. பழங்கள்ல நிறைய உயிர்ச்சத்துக்கள், அதுல கமா வந்திருக்குது, தாது பொருட்கள் நிறைந்து காணப்படுகின்றனக்கு மேல முற்றும்புள்ளி. அப்ப அது முற்றும்புள்ளி வந்த உடனே ஒருக்க அதுல நிறுத்திட்டு தொடர்றதுதான் அழகாக இருக்கும். அதுதான் முறை. எல்லா பழங்களையும் நாம் சாப்பிடலாமா? இது ஒரு கேள்வி அடையாளம் இருக்குது. அப்ப அந்த குறியீட அதுல கவனிக்க வேண்டும். அடுத்தது இல்லை, அதுல கமா இருக்கு. சில பழங்களை மட்டும் சாப்பிட உகந்தவை, சில பழங்கள் மட்டும்தான் சாப்பிட உகந்தவை அல்ல. அதுல இருக்குது அல்ல பக்கத்துல ஒரு முற்றும்புள்ளி. சில பழங்கள் சாப்பிட உகந்தவை அல்ல. மா, பலா, வாழை என்பவற்றை சேர்த்து முக்கணிகள் என்று அழைப்பர். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், முக்கணிகள் என்று சொல்றது மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம். நாங்கள் இது ஸ்ரீலங்காவில பாத்தீங்கன்னா இலகுவாக கிடைக்கக்கூடிய 3 பழங்களும் ஒவ்வொரு வீடுகள்லையும் அவைய வளர்ப்பினம் வீட்டுல வச்சு வளர்க்கக்கூடிய பழங்கள். இவற்றை முக்கணிகள் என்று சொல்றது. அதுல மாவுக்கு பக்கத்துல காற்புள்ளி, பலாவுக்கு பக்கத்துல காற்புள்ளி இருக்குது. ஏன்னா ஒரே மரங்களுடைய பழங்களுடைய பேர்கள் தொடர்ந்து வாரப்படியால அதை கமா போட்டு காட்டி இடையில கடைசியில முற்றும்புள்ளி வரைக்கும் அதுல நின்று மூச்செடுத்து விட்டு நின்று வாசிக்க வேண்டும். தினமும் பழங்கள் சாப்பிடுங்கள் என வைத்தியர்கள் கூறுகின்றனர். தினமும் பழங்கள் சாப்பிடுங்கள் என வைத்தியர்கள் கூறுகின்றனர். இதுல சாப்பிடுங்கள் நிக்க கூடாது, அதுல நின்றா பிழை. தினமும் பழங்கள் சாப்பிடுங்கள் என வைத்தியர்கள் கூறுகின்றனர் என்றதுலதான் நிக்கோணம் அடுத்தது இயற்கையின் படைப்பில் பழங்கள் ஒவ்வொரு வகைகளும் விந்தைகளை, இயற்கையின் படைப்புல பழங்களின் ஒவ்வொரு வகைகளும் விந்தைகளை ஆச்சரியமா பாக்குறோம். அந்த பழங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது, ஒவ்வொரு சுவையா இருக்குது, ஒவ்வொரு வடிவங்களிலே இருக்குது. அப்ப அதில் விந்தியானவை, அவைத்தை காட்டுறதுக்கு ஒரு ஆச்சரிய குறியீடு அதுல பயன்படுத்தி இருக்கிறோம். அப்ப அதை நாங்கள் கவனத்துல கொண்டு இந்த வாசிச்சோம்னா எங்களுக்கும் இலகுவா, வாசிக்கிற ஆக்களுக்கும் இலகுவாக இருக்கும், அது கேட்கிற ஆக்களுக்கும் விளங்கக்கூடியதாகவும் இருக்கும், ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இவற்றை கருத்துல கொண்டு நாங்கள் வாசித்து பழகினோம்னா எங்கட வாசிப்பு சிறப்பாக இருக்கும். அப்ப நாங்கள் வாசிக்க இவற்றை எல்லாத்தையும் கருத்துல கொண்டு வாசிச்சோம்னா உண்மையில வாசிப்புல உச்சத்தினை தொடலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.